உன் கையில் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நீங்க கவர்மெண்ட் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாமான நார்செட் ஆர்ஆர்பிக்கு தேவையான எம்சிக்யூஸ் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா பிகினர்ஸ்க்கு டெய்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான 10 எம்சிக்யூஸ் குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டே 1 எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இன் உன் வாழ்க்கை உன் கையில். First question, which electrolyte imbalance is most commonly seen in patients with prolonged vomiting? Prolonged vomiting patientsக்கு என்ன electrolyte imbalance வரும்? பொதுவா வாமிட்டிங்ல என்ன லாஸ் ஆகும்? கேஸ்ட்ரிக் கண்டென்ட். ஸோ கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட்ல ஹை ரிச்சா பொட்டாசியம் இருக்கு. ஸோ பொட்டாசியம் ஆல்சோ லாஸ் ஆகும். ஸோ ஹைப்போகெலிமியா, பொட்டாசியம் லாஸ் ஆகிறதுனால பொட்டாசியம் கம்மியாகும். ஸோ ஹைப்போகெலிமியா தான். ப்ரொலாங் வாமிட்டிங்ல ஹைப்போகெலிமியா இருக்கும். Vomiting causes loss of gastric fluid rich in potassium, leading to hypokalemia. Second question, the normal CVP range is இது ரொம்ப direct question தான். 2 to 6 cm H2O. Third question, the most common site for intramuscular injection in adults is deltoid, dorsogluteal, ventrogluteal, vastus lateralis. இது cancer, ventrogluteal. இதான் ஐஎம்க்கு சேஃப் சைட். ஏன்னா absence of major nerves and vessels. Fourth question, which infection control precaution is required for tuberculosis? A. Contact precaution, droplet precaution, airborne precaution, standard precaution. இந்த கொஷின்ல நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். டியூபர்குலோசிஸ் ட்ராப்லெட்டா ஏர்பானான்னு சொல்லிட்டு. டியூபர்குலோசிஸ் இஸ் ஏர்பார்ன் precaution. Fifth question, a nurse receives a report on 4 patients. Which patient should the nurse assess first? First patient, அதாவது 4 பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் கேர் யாருக்கு கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் பேஷண்ட் 50-year-old post-op patient complaining of pain, pain scale 8/10 at the incision site. Second patient, a 70-year-old with pneumonia who is newly confused and restless. Third, a 30-year-old with fractured femur requesting a scheduled muscle relaxant. Fourth, a 45-year-old with diabetes whose blood pressure is 150 mg per deciliter. First patient வந்து post-op patient complaining of pain at the incision site. Post-op patientக்கு incision site பெயின்ல இருக்க தான் செய்யும். ஸோ ஓகே. செகண்ட் பேஷண்ட் நிமோனியா பேஷண்ட் ஆனால் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ரெஸ்ட்லெஸ் இருக்கு பேஷண்ட்டுக்கு. ஓகே. தேர்ட், ஃப்ராக்சர் ஃபீமர் ரெக்வெஸ்டிங் எ ஷெட்யூல்டு மசில் ரிலாக்ஸன்ட். இது ஒரு ஷெட்யூல்டு, ஸோ இது அவ்வளோ எமர்ஜென்சி இல்லை. ஸோ 45-year-old வித் டயபெட்டிஸ் ஹூஸ் பிளட் குளுக்கோஸ் இஸ் 150 அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனும் இல்லை. ஸோ செகண்ட் பேஷண்ட் தான் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ரெஸ்ட்லெஸ். இது ரெண்டும் இயர்லி சைன்ஸ் ஆஃப் ஹைபாக்சியா. ஸோ அதனால ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன். ஸோ ஏர்வேக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ பி பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேர் பண்ணணும். அடுத்து சிக்ஸ்த், விச் இசிஜி சேஞ்ச் இஸ் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பேஷண்ட் வித் ஹைப்போகெலிமியா? ஹைப்போகெலிமியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இசிஜியில் என்ன சேஞ்சஸ் இருக்கும்? இது ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வரக்கூடிய கொஷின். இந்த இசிஜி சேஞ்சஸ் தான். ஃபர்ஸ்ட், டால் பீக் டி வேவ், வைடன் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், presence of U waves, prolonged PR interval. So hypokalemia always presence of U waves. 7, a patient is receiving a heparin infusion. Which laboratory value should the nurse monitor to adjust the dosage? Prothrombin time, international normalist ratio, activated partial thromboplastin time, platelet count. heparin கண்டினியூ எடுத்துக்கூடிய பேஷண்ட்க்கு என்ன மானிட்டர் பண்ணுவோம்னா ஆல்வேஸ் ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் ஏபிடிடி தான் மானிட்டர் பண்ணுவோம். ஐஎன்ஆர் பிடிலாம் வார்ஃபாரின் எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்டுக்கு மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. தென் 8th கொஷின், விச் சைன் இஸ் கன்சிடர்ட் எ பாசிட்டிவ் சைன் ஆஃப் ப்ரெக்னன்சி? அமினோரியா, ஃபீட்டல் ஹார்ட் டோன்ஸ், ஹியர்ட் வியா டாப்லர், பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட், குயிக்கனிங். இது நாலுமே ப்ரெக்னன்சியில் இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் சைன் ஃபீட்டல் ஹார்ட் டோன்ஸ், அதாவது
visualizing the fetus on ultrasound or hearing the heartbeat. இது ரெண்டும் தான் பாசிட்டிவ் சைன். இந்த மற்ற அமினோரியா, பாசிட்டிவ் pregnancy test, quickening, இது மூணும் presumptive or probable signs. Ninth question. A patient with type 1 diabetes is found unconscious, clammy and pale. What should the nurse do first? ஒரு type 1 diabetes patient unconscious-ஆ, clammy-ஆ, pale, இது எல்லாமே hypocalcemia-உடைய symptoms. So first administer 10 units of regular insulin. ஹைப்போகிளைசீமியாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து இன்சுலின் கொடுக்க மாட்டோம். அது ஹைப்பர் கிளைசீமியா பேஷண்ட் தான் கொடுப்போம். பிளட் குளுக்கோஸ் லெவல், நம்ம எமர்ஜென்சியில் பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்த்துட்ருக்கிறது, அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது இல்லை. செகண்ட், அட்மினிஸ்டர்ட் ஐவி குளுக்கோகான் ஆர் டெக்ஸ்ட்ரோஸ் 50%. எஸ், ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்க்கு நம்ம ஐவியை தான் கொடுக்க முடியும். ஆஃபர் த பேஷண்ட் ஏ கிளாஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ். அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்க்கு நம்ம ஓரலாக எதுவுமே கொடுக்க முடியாது, ஐவியாக தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பிளட் குளுக்கோஸ் செக் பண்ணுவோம். பட் இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் ஷுட் த நர்ஸ் டூ ஃபஸ்ட்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஐவி டெக்ஸ்ட்ரோஸ் 50%. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். A patient taking lithium carbonate for bipolar disorder reports blurred vision, severe diarrhea and tremors. What is the nurse's priority action? Administer next dose as scheduled, document the findings as expected side effects, hold the medication and notify the healthcare provider, encourage the patient to increase fluid intake. லித்தியம் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் விஷன், சிவியர் டயரியா அண்ட் ட்ரெமர், இது எல்லாமே லித்தியம் டாக்ஸிசிட்டி கூடிய சிம்டம்ஸ். ஸோ நம்ம ஹோல்ட் த மெடிகேஷன் அண்ட் நோட்டிஃபை த ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ப்ரையாரிட்டி ஆக்ஷன். ஸோ லித்தியமுடைய பிளட் ரேஞ்ச், சீரம் லித்தியம் லெவல் 0.6 to 1.2 மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். ஓகே, இன்னைக்கான 10 MCQ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி 10 MCQ, அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸும் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.